அத்தனை பேரும் அல்லும்படி 6 முதல் 60% வரை ஆடி தள்ளுபடியுடன் சூப்பர் சரவணா ஸ்டோர்ஸ், சென்னை, மதுரை, கோவை. வணக்கம். ஜம் செய்திகளுக்காக நான் உங்கள் குணா. இந்திய நேரப்படி இரவு 8:30 மணி செய்திகள். முதலில் ஜம் தலைப்பு செய்திகளை காணலாம். நீட் விவகாரத்தில் விவாதம் நடத்துவது தொடர்பாக எதிர்க்கட்சிகளிடம் ஆலோசிக்க வேண்டும். மக்களவை சபாநாயகருக்கு கடிதம் எழுதினார் மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷா. தொகுதி மறுவரையறைக்கு எதிராக முதலமைச்சர் ஜோசப் விஜய் கொண்டு வந்த தனி தீர்மானம் சட்டப்பேரவையில் நிறைவேற்றம். தமிழக சட்டப்பேரவையில் பாடல், கவிதை, குட்டி கதையை மேற்கோள் காட்டி முதலமைச்சர் ஜோசப் விஜயை பாராட்டினார் நிதியமைச்சர் மரிய வில்சன். தமிழக சட்டசபைக்கு நாளை 13ஆம் தேதியிலிருந்து 4 நாட்கள் விடுமுறை. 17ஆம் தேதி மானிய கோரிக்கை விவாதம் நடைபெறும் என அறிவிப்பு. மராட்டியத்தில் மும்பை நகரில் ஏற்பட்ட நிலச்சரிவில் சிக்கி உயிரிழந்தோர் எண்ணிக்கை 7ஆக உயர்வு. இனி விரிவான செய்திகளை காணலாம். நீட் விவகாரத்தில் விவாதம் நடத்துவது தொடர்பாக எதிர்க்கட்சிகளிடம் ஆலோசிக்கும்படி மக்களவை சபாநாயகருக்கு மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷா கடிதம் எழுதியுள்ளார். நாடாளுமன்ற குளிர்கால கூட்டத்தொடர் கடந்த மாதம் 20ஆம் தேதி தொடங்கி நடைபெற்று வருகிறது. இந்த கூட்டத்தொடரில் நீட் தேர்வு வினாத்தாள் கசிவு தொடர்பான டெல்லி மாணவர் போராட்டத்தின் போது நடந்த தடியடி, அயோத்தி ராமர் கோவில் நன்கொடை முறைகேடு உள்ளிட்டவை குறித்து விவாதிக்க வேண்டும் என நாடாளுமன்றத்தின் இரு அவைகளிலும் எதிர்க்கட்சி நாடாளுமன்ற உறுப்பினர்கள் வலியுறுத்தி தொடர்ந்து அமளியில் ஈடுபட்டு வருகின்றனர். இதனால் அவை நடவடிக்கைகள் தொடர்ந்து பாதிக்கப்பட்டு வருகின்றனர். எனினும் தொடர்ந்து 20 மசோதாக்கள் வரை நிறைவேற்றப்பட்டனர். இதனைத் தொடர்ந்து மக்களவை சபாநாயகர் ஓம் பிர்லாவிற்கு உள்துறை அமைச்சர் அமித்ஷா கடிதம் ஒன்றை எழுதியுள்ளார். அதில் ஜனநாயகத்தின் மீதும் ஜனநாயக அமைப்புகளின் மீது தனக்கு முழு நம்பிக்கை உள்ளது என தெரிவித்த அவர், ஜனநாயகத்தில் தீர்வு காண்பதற்கான ஒரே வழி பேச்சுவார்த்தையும் விவாதமுமே ஆகும் என்றும், ஆனால் நீங்கள் எதிர்க்கட்சியினருடன் தயவு செய்து ஆலோசனை மேற்கொள்ளுங்கள் என்றும், ஒவ்வொருவரின் ஒப்புதலை பெற்று விவாதத்திற்கு தேவையான அளவிற்கு கால நேரம் ஒதுக்குங்கள் என்றும், இந்த விவாதத்தின் போது எதிர்க்கட்சியினரின் அனைத்து கேள்விகளுக்கும் நான் பதிலளிக்கிறேன் என்றும் கடிதத்தில் உள்துறை அமைச்சர் அமித்ஷா தெரிவித்துள்ளார். தொகுதி மறுவரைக்கு எதிராக முதலமைச்சர் ஜோசப் விஜய் கொண்டு வந்த தனி தீர்மானம் சட்டப்பேரவையில் நிறைவேற்றப்பட்டது. தமிழக சட்டசபை கூட்டம் இன்று காலை தொடங்கியதும் முதலமைச்சர் ஜோசப் விஜய் அரசின் தனி தீர்மானம் ஒன்றை கொண்டு வந்து உரையாற்றினார். அப்போது தமிழ்நாடு உள்ளிட்ட அனைத்து மாநிலங்கள் மற்றும் யூனியன் பிரதேசங்களில் மக்களவை சட்டப்பேரவை உறுப்பினர்களின் எண்ணிக்கையானது கடந்த 50 ஆண்டுகளாக 1971ஆம் ஆண்டினுடைய மக்கள் தொகை கணக்கெடுப்பு புள்ளி விவரப்படி நிர்ணயிக்கப்பட்டு தேர்தல்கள் நடத்தப்பட்டு வருகிறது என்று தெரிவித்தார். மேலும் தற்போதுள்ள மக்களவை உறுப்பினர்களின் எண்ணிக்கையை மத்திய அரசு 543 என்ற அளவிலேயே நிரந்தரமாக்க வேண்டும் எனவும், பெண்களுக்கான 33% இடஒதுக்கீட்டை கால தாமதமின்றி நடைமுறைப்படுத்த வேண்டும் என்றும் முதலமைச்சர் ஜோசப் விஜய் தீர்மானம் குறித்து உரையாற்றினார். அதனைத் தொடர்ந்து நாடாளுமன்ற மக்களவையின் மொத்த உறுப்பினர்களின் எண்ணிக்கை 543 என்ற நிலையிலேயே நிரந்தரமாக வேண்டும். தற்போதுள்ள மக்களவை உறுப்பினர்களின் இடங்களின் எண்ணிக்கையை மாநிலங்களுக்கிடையே விகிதச்சாரா பிரதிநிதித்துவம் தற்போதுள்ள அளவிலேயே நிரந்தரமாக வேண்டும். வரவிருக்கும் மக்களவை பொது தேர்தலிலும் அதன் பிறகு சட்டமன்ற பொது தேர்தலிலும் 1/3 பங்கு தொகுதி ஒதுக்கீட்டின் பலனை பெண்கள் பெறுவதை உறுதி செய்ய வேண்டும் என மத்திய அரசை தமிழ்நாடு சட்டமன்ற பேரவை ஒருமனதாக வலியுறுத்தியது. அதனைத் தொடர்ந்து முதலமைச்சர் ஜோசப் விஜய் முன்மொழிந்த அரசின் தனி தீர்மானத்தின் மீது திமுக, மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி, இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி, விடுதலை சிறுத்தைகள் கட்சி, இந்திய யூனியன் முஸ்லீம் லீக், மனிதநேய மக்கள் கட்சி ஆகியவை ஆதரவு தெரிவித்தனர். பாஜக, அதிமுக, பாமக ஆகிய கட்சிகள் எதிர்ப்பு தெரிவித்தனர். தீர்மானத்தின் சில அம்சங்களை தேமுதிக எதிர்த்தது. இதில் பாஜக, அதிமுக, தேமுதிக ஆகியவை பெண்களுக்கான இடஒதுக்கீடு தீர்மானத்தை மட்டும் ஆதரித்தனர். அதன் பின்னர் தீர்மானம் குரல் வாக்கெடுப்பிற்கு விடப்பட்டது. அதனைத் தொடர்ந்து அரசின் தனி தீர்மானம் நிறைவேற்றப்பட்டதாக சபாநாயகர் ஜே.சி.டி. பிரபாகர் அறிவித்தார். தமிழக சட்டப்பேரவையில் பாடல், கவிதை, குட்டி கதையை மேற்கோள் காட்டி முதலமைச்சர் ஜோசப் விஜயை நிதியமைச்சர் மரிய வில்சன் பாராட்டி பேசினார்.
தமிழக சட்டசபையில் இன்று பட்ஜெட் மீதான விவாதம் நடைபெற்றது. இதில் தொகுதி மறுசீரமைப்பு மசோதாவை எதிர்த்து தமிழ்நாடு சட்டசபையில் தனி தீர்மானத்தை முதலமைச்சர் ஜோசப் விஜய் முன்மொழிந்தார். இந்த விவாதத்தில் அமைச்சர் மரிய வில்சன் பேசும்போது குட்டி கதையை கூறினார். அதன் பின்னர் முதலமைச்சர் ஜோசப் விஜய் எப்பவும் எம்ஜிஆரை மறுமதிப்பு செய்வார் என்றும், அவ்வாறு அவர் ஸ்ரீபெரும்புதூரில் அவரே சொல்லி இருப்பார், அதை இங்கே ஒரு கவிதையாக சொல்கிறேன் என்றும், உங்கள் அமைதியோடு என்று சபாநாயகரிடம் அனுமதி கேட்டு பேச்சை தொடர்ந்தார். அப்போது மர்மயோகி என்ற படத்தில் எம்ஜிஆரின் பெயர் கரிகாலன், அதில் தலைவர் அழகாக சொல்லி இருப்பார், குறி வைத்தால் தவற மாட்டேன், தவறுமானால் குறியை வைக்க மாட்டேன், அதை திருப்பவும் நிகழ்த்தி சாதித்து காட்டியது நமது தலைவர் ஜோசப் விஜய்தான் என்று கவிதையை முடித்தார். மேலும் அமைச்சர் மரிய வில்சன் எம்ஜிஆரின் பாடலை பாடி முதலமைச்சர் ஜோசப் விஜயை புகழ்ந்து பேசினார். தமிழக சட்டசபைக்கு நாளை 13ஆம் தேதியிலிருந்து 4 நாட்கள் விடுமுறை விடப்பட்டு மீண்டும் 17ஆம் தேதி மானிய கோரிக்கை விவாதம் நடைபெறும் என்று அறிவிக்கப்பட்டுள்ளது. தமிழக சட்டசபையில் கடந்த 5ஆம் தேதி 2026 முதல் 2027ஆம் ஆண்டுக்கான பொது பட்ஜெட்டும் 6ஆம் தேதி வேளாண் பட்ஜெட்டும் தாக்கல் செய்யப்பட்டது. இந்த நிலையில் கடந்த 7, 10, 11 ஆகிய தேதிகளில் 3 நாட்கள் பொது பட்ஜெட் மற்றும் வேளாண் பட்ஜெட் மீதான விவாதம் நடைபெற்றது. இந்த விவாதத்தில் பங்கேற்று ஆளும் கட்சி மற்றும் எதிர்க்கட்சி உறுப்பினர்கள் உரையாற்றினர். உறுப்பினர்களின் கேள்விக்கு அமைச்சர்கள் பதிலளித்தனர். அதனைத் தொடர்ந்து சட்டசபையில் இன்று 2026 முதல் 2027ஆம் ஆண்டிற்கான பொது பட்ஜெட் மற்றும் வேளாண் பட்ஜெட் மீதான விவாதத்திற்கு பதிலளித்து நிதியமைச்சர் மரிய வில்சன், வேளாண் அமைச்சர் வினோத் ஆகியோர் பதிலளித்தனர். அதனைத் தொடர்ந்து இன்றைய கூட்டம் நிறைவடைந்தது. இந்த நிலையில் 13, 14, 15, 16 ஆகிய 4 நாட்களுக்கு சட்டப்பேரவைக்கு விடுமுறை விடப்பட்டுள்ளது. 17ஆம் தேதி திங்கட்கிழமை சட்டசபை மீண்டும் கூடுகிறது. அன்று முதல் துறை வாரியாக மானிய கோரிக்கை விவாதமும் தொடங்குகிறது. மராட்டியத்தின் மும்பை நகரில் ஏற்பட்ட நிலச்சரிவில் சிக்கி உயிரிழந்தோர் எண்ணிக்கை 7ஆக அதிகரித்துள்ளது. மராட்டியத்தின் மும்பை நகரில் பரவலாக மழை பெய்து வருகிறது. இதனால் பல பகுதிகளில் வெள்ளம் மற்றும் நிலச்சரிவு ஏற்பட்டுள்ளது. இந்நிலையில் கத்கோப்பர் பகுதியில் சிராக் நகர் என்ற இடத்திற்கு உட்பட்ட கௌசியா சாவுல் என்ற குடியிருப்பு பகுதியில் இன்று அதிகாலை 3 மணி அளவில் பயங்கர நிலச்சரிவு ஏற்பட்டது. இதில் மலை அடிவாரத்தின் ஒரு பகுதி திடீரென சரிந்து விழுந்ததில் அதன் மண் மற்றும் இடிபாடுகள் அருகிலிருந்த 5 முதல் 6 வீடுகளின் மீது விழுந்தது. இது பற்றி தகவல் அறிந்து மும்பை தீயணைப்பு படையினர், காவல்துறையினர் மற்றும் தேசிய பேரிடர் மீட்பு படையினர் சம்பவ இடத்திற்கு விரைந்து சென்று மீட்பு பணியில் ஈடுபட்டனர். எனினும் இதில் சிக்கிய 2 பேர் உயிரிழந்தனர். இது தவிர 5 பேர் இடிபாடுக்குள் சிக்கிக் கொண்டனர். அவர்களை மீட்கும் பணிகள் தீவிரப்படுத்தப்பட்டுள்ளனர். இந்த சூழலில் மும்பையில் நிலச்சரிவுக்கு உயிரிழந்தோர் எண்ணிக்கை 7ஆக உயர்ந்துள்ளது. 6 பேர் மீட்கப்பட்டுள்ளனர். கல்லூரிகள் கட்டுவதற்கு தடையில்லை என உச்சநீதிமன்றம் உத்தரவிட்டதை வரவேற்பதாகவும், 2021ஆம் ஆண்டு 10 கலைக் கல்லூரிகளில் 4 கல்லூரிகள் கட்டப்பட்டது என்றும், மீதமுள்ள 6 கலைக் கல்லூரிகளை தாவேகா அரசு கட்ட வேண்டும் என்றும் சென்னையில் முன்னாள் அமைச்சர் சேகர் பாபு தெரிவித்துள்ளார். சென்னை தலைமை செயலகத்தில் முன்னாள் அமைச்சரும் திமுக சட்டமன்ற உறுப்பினருமான சேகர் பாபு செய்தியாளர்களை சந்தித்து பேசினார். அப்போது 2021ஆம் ஆண்டு தாக்கல் செய்யப்பட்ட இந்து சமய அறநிலையத்துறை மானிய கோரிக்கையின் போது 10 கலைக் கல்லூரிகள் டிசம்பர் மாதம் தொடங்கப்படும் என தெரிவித்திருந்த நிலையில் 4 கல்லூரிகளுக்கான பணிகள் தொடங்கப்பட்டது. 4 கல்லூரிகளில் 2 கல்லூரிகளுக்கு தடை ஆணை கேட்டு உயர்நீதிமன்றம் சென்றனர். நீதிமன்றத்தில் அரசு வழக்கறிஞர் முறையாக வாதங்களை முன்வைத்ததால் 4 கல்லூரிகளும் தடையில்லை எனவும் பணிகளை மேற்கொள்ளலாம் எனவும் சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவிட்டது. சென்னை உயர்நீதிமன்றத்தின் உத்தரவை எதிர்த்து உச்சநீதிமன்றத்தில் வழக்கு தொடுத்த நிலையில் கல்லூரிகள் கட்டுவதற்கு தடையில்லை என உத்தரவிட்டது. இதனை வரவேற்பதாக முன்னாள் அமைச்சர் சேகர் பாபு தெரிவித்துள்ளார். மேலும் 2021ஆம் ஆண்டு இந்து சமய அறநிலையத்துறை மானிய கோரிக்கையின் போது அறிவித்த 10 கலை கல்லூரிகளில் 4 கல்லூரிகள் கட்டப்பட்டது என்றும், மீதமுள்ள 6 கலை கல்லூரிகளை தாவேகா அரசு கட்ட வேண்டும் என்றும் முன்னாள் அமைச்சர் சேகர் பாபு தெரிவித்துள்ளார். திருக்கோயிலிலே நிதி இருந்தால் திருக்கோயில் நிதியிலிருந்து கட்டலாம், அப்படி இல்லை என்றால் அரசு அதற்கு உதவி செய்ய வேண்டும் என்று
தீர்ப்பளித்திருக்கின்றார்கள். அந்த தீர்ப்பின் அடிப்படையில் செயல்பட்டு கொண்டிருக்கின்ற அந்த 2 கல்லூரிகளும் வாடகை கட்டிடத்திலே செயல்பட்டு கொண்டிருக்கின்றது. அதற்கு சொந்த கட்டிடத்தை கட்ட இந்த அரசு நீதிமன்ற தீர்ப்பின்படி முன்வர வேண்டும். நீட் தேர்வை தமிழ்நாட்டு மக்களும் தமிழ்நாட்டு அரசியல் கட்சிகளும் ஏற்கவில்லை என்றும் தமிழ்நாட்டின் இறையாண்மைக்கு சட்டமன்ற தீர்மானங்களுக்கு மத்திய அரசு மரியாதை அளிக்க வேண்டும், வேண்டுகோளை ஏற்க வேண்டும் என்று சென்னை பாரிமுனையில் நாட்டின் மாற்றத்திற்கான நடைப்பயணத்தை தொடங்கி வைத்தபோது இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியின் மாநில செயலாளர் வீரபாண்டியன் தெரிவித்துள்ளார். நாட்டு மக்களின் பிரச்சனைகளை முன்னெடுத்தும் நாட்டின் மாற்றத்தை உருவாக்கவும் இந்தியா முழுவதும் ஆகஸ்ட் 6ஆம் தேதி முதல் 15ஆம் தேதி வரையில் இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியின் சார்பில் நடைபயண பிரச்சார மக்கள் சந்திப்பு இயக்கம் நடைபெற்று வருகிறது. அந்த வகையில் இன்று சென்னை பாரிமுனையில் மாற்றத்திற்கான நடைபயணத்தை இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியின் மாநில செயலாளர் வீரபாண்டியன் தொடங்கி வைத்தார். அதனைத் தொடர்ந்து செய்தியாளர்களை சந்தித்து பேசினார். அப்போது இந்தியா முழுவதும் நடைபயண இயக்கம் ஆகஸ்ட் 6ஆம் தேதி முதல் நடைபெற்று வருகிறது என்றும் ஆகஸ்ட் 15ஆம் தேதி கடைசியின் மாநில அலுவலகமான பாலன் இல்லத்தில் தேசிய பொதுச் செயலாளர் ராஜா கொடியேற்றி வைக்கிறார். மாலையில் சென்னை மாவட்ட குழுக்கள் சார்பில் பொதுக்கூட்டம் நடைபெற உள்ளது என்றும் செப்டம்பர் 1ஆம் தேதி டெல்லியில் பிரம்மாண்டமான பேரணியை நடத்த உள்ளதாக தெரிவித்தார். மேலும் நாடு முதலாளித்துவத்தை அமைப்பாக உள்ளது. இந்த முதலாளித்துவ சமூக அமைப்பை இந்திய அரசியலமைப்பு சாஸ்திரம் சொல்லும் சோசியலிசம் என்ற வகையில் நகர்த்த வேண்டும் என்பதே நடைபயண இயக்கத்தின் நோக்கம் என்று கம்யூனிஸ்ட் கட்சியின் மாநில செயலாளர் வீரபாண்டியன் தெரிவித்துள்ளார். ஆவின் கொள்முதல் விலையை தேர்தல் அறிக்கையில் சொன்னதை போன்று உயர்த்தி வழங்க வேண்டும் என சென்னை பத்திரிகையாளர் மன்றத்தில் தமிழ்நாடு பால் உற்பத்தியாளர்கள் நலச்சங்கத்தின் மாநில தலைவர் ராஜேந்திரன் வலியுறுத்தியுள்ளார். தமிழக வெற்றிக் கழகத்தின் தேர்தல் வாக்குறுதியின்படி தனியார் நிறுவனங்களுக்கு இணையாக ஆவின் பால் நிறுவனத்திற்கு பால் கொள்முதல் விலையை உயர்த்தி வழங்கிட வேண்டும் என வலியுறுத்தி தமிழ்நாடு பால் உற்பத்தியாளர்கள் நலச்சங்கம் மற்றும் ஆவின் பிரதம சங்கங்களின் பணியாளர்களின் கூட்டமைப்பு சார்பில் சங்கத்தின் மாநில தலைவர் ராஜேந்திரன் சென்னை பத்திரிகையாளர் மன்றத்தில் செய்தியாளர்களை சந்தித்து பேசினார். அப்போது பால் உற்பத்தியாளர்களுக்கு போதிய விலை கிடைக்கவில்லை என்பதால் தனியார் பால் நிறுவனங்கள் ஆவின் நிறுவனத்தை விட அதிக விலை கொடுத்து வாங்குகிறார்கள் என்றும் எந்தவித அனுமதியும் இன்றி பால் கொள்முதல் சங்கங்களுக்கு அருகிலேயே தனியார் நிறுவனங்கள் கொள்முதல் செய்கின்றனர் என்றும் நாங்கள் உரிய கோட்பாடுகளோடு கொள்முதல் செய்கிறோம் என்றும் தெரிவித்தார். மேலும் தாவேக அரசு தேர்தல் வாக்குறுதியில் அறிவித்தபடி பசும்பால் லிட்டர் ரூபாய் 42ஆகவும் எருமை பால் ரூபாய் 60ஆகவும் விலை நிர்ணயம் செய்து அறிவிக்க வேண்டும் என தமிழ்நாடு பால் உற்பத்தியாளர்கள் நலச்சங்கத்தின் மாநில தலைவர் ராஜேந்திரன் வலியுறுத்தினார். மேலும் இது தொடர்பாக அவர் தெரிவிக்கையில், அரசை அணுகி கொள்முதல் விலையை உயர்த்தி தர சொல்லி கோரியிருக்கின்றோம். எங்களது கோரிக்கைகள் சரிவர செவிசாய்க்கப்படவில்லை. கடந்த வேளாண் பட்ஜெட்டுக்கு முன்பான ஆய்வுக்குழு கூட்டத்தின் போது கூட பால்வளத்துறைக்கு கடந்த ஆட்சியில் 47,000 கோடி ரூபாய் அளவிற்கு நிதி ஒதுக்கீடு செய்யப்பட்டிருந்தது. பால்வளத்துறைக்கு நீங்கள் கூடுதலாக நிதியை ஒதுக்கி தர வேண்டும். கடந்த காலங்களில் பால்வளத்துறைக்கு 15 ஆண்டு கால சரித்திரத்தை எடுத்து பார்த்தால் ஆவின் பால் கூட்டுறவு துணைப்பதிவாளர் அலுவலர்களுக்கும் தணிக்கை அலுவலர்களுக்குமான சம்பளத்திற்கு மட்டுமே பால்வளத்துறைக்கு ஒதுக்கீடு செய்யப்பட்டிருந்தது. இதனை சுட்டிக்காட்டி வேளாண் துறை அமைச்சர், பால்வளத்துறை அமைச்சர், கால்நடைத்துறை அமைச்சர் உள்ளிட்ட மூத்த அமைச்சர் கலந்து கொண்ட கூட்டத்தில் நாங்கள் கோரியிருந்தோம். திருவள்ளூர் மாவட்டத்தில் பொது விநியோக பொருட்கள் கண்காணிப்பு குழு அமைக்கப்பட்டுள்ள நிலையில் இயல்பாக அரிசி கடத்தல் நடைபெறுவதாக பொதுமக்கள் குற்றம் சாட்டுகின்றனர். ஆவடி மாநகராட்சிக்குட்பட்ட காமராஜர் நகரில் விழிஞ்சியம்பாக்கம் ஏரி அருகே ரேசன் அரிசி கடத்தப்படுவதை கண்காணித்து வந்த அப்பகுதி மக்கள் இன்று ரேசன் அரிசி கடத்தியவர்களை கையும் களவுமாக சுற்றி வளைத்து பிடிக்க முயற்சித்த போது பொதுமக்களை கண்டதும் கடத்தில் ஈடுபட்ட நபர்கள் இருவர் அரிசியை அங்கேயே விட்டுவிட்டு தப்பி ஓடிவிட்டனர். தேவி நகர் பகுதி நியாய விலை கடையிலிருந்து கொண்டு வந்த அரிசி என தெரிய வந்தது. ஊருக்கு ஒதுக்குப்புறமாக உள்ள ஏரிக்கரை சுடுகாடு அருகே அரிசியை பதுக்கி வைத்து கடத்தலில் ஈடுபட்ட சம்பவம் பெரும் பரபரப்பு ஏற்படுத்தியது. இது குறித்து ஆவடி காவல் நிலையத்திற்கு அளிக்கப்பட்ட தகவலின் பேரில்
சம்பவ இடத்திற்கு வந்த காவல்துறையினர் அரிசி கடத்தலில் ஈடுபட்ட நபர்கள் குறித்து விசாரித்து வருகின்றனர். இது தொடர்பாக பொதுமக்கள் தெரிவிக்கையில், இது ஏற்கனவே இங்க கண்காணிப்பு குழு போட்டிருக்குன்னு சொல்றாங்க திருவள்ளூர் மாவட்டத்துல. இது வரைக்கும் திமுக ஆட்சியில் இப்படி நடந்ததில்ல, அதிமுக ஆட்சியில் இப்படி நடந்ததில்ல. இந்த மாதிரிலாம் நடந்துகிட்டு இருக்குது. இதுக்கு என்ன பண்ண போறாங்கன்னு தெரியல. மக்கள் போய் அரிசி கேட்டா இங்க இப்ப அரிசி இல்லைன்னு சொல்லிட்டு பச்சரிசி தான் போடுறாங்க. சென்னை நன்மங்கலத்தில் நடைபெற்ற விளையாட்டு தின அனுசரிப்பு நிகழ்ச்சியில் பல்வேறு போட்டிகளில் வெற்றி பெற்ற மாணவர்களுக்கு எழுத்தாளர் லேனா தமிழ்வாணன், வெங்கட் ஆகியோர் பரிசுகள் வழங்கி அறிவுரைகள் வழங்கினர். சென்னை நன்மங்கலத்தில் உள்ள பழமை வாய்ந்த தாகூர் மெட்ரிகுலேசன் மேல்நிலைப் பள்ளியில் விளையாட்டு தின அனுசரிக்கப்பட்டது. நிகழ்ச்சிக்கான ஏற்பாடுகளை பள்ளியின் தாளாளர் நிமர்த்தி தாஸ் சிறப்பாக செய்திருந்தார். பள்ளி மாணவர்கள் படிப்பில் மட்டுமல்லாமல் விளையாட்டிலும் சிறந்து விளங்க வேண்டும் என்பதற்காக விளையாட்டு தினத்தை முன்னிட்டு கும்பகோணத்தில் நடைபெற்ற ஹெரிடேஜ் லயன்ஸ் சங்க நிகழ்ச்சியில் மாணவி ஒருவருக்கு ரூபாய் 25,000 கல்வி உதவித்தொகையும், ஸ்நேகம் முதியோர் இல்லத்திற்கு 1 மாதத்திற்கான மளிகை பொருட்களும் வழங்கப்பட்டது. கும்பகோணம் ஹெரிடேஜ் லயன்ஸ் சங்கத்திற்கு மாவட்ட ஆளுநரின் அதிகாரப்பூர்வ வருகை நிகழ்ச்சி ARR லைலா சுப்பிரமணியம் மகாலில் நடைபெற்றது. நிகழ்ச்சியில் மாவட்ட அவை செயலாளர் லயன் சசிதரன், அவை பொருளாளர் லயன் எழிலரசி ரவி, நிர்வாக அலுவலர் லயன் ராஜேந்திரன், மாவட்ட கூடுதல் அவை செயலாளர் லயன் சங்கரலட்சுமி, மண்டல தலைவர் லயன் சுரேஷ், வட்டார தலைவர் லயன் திரவியராஜ், முதன்மை கொடையாளர் லயன் கோபாலசாமி ஆகியோர் வாழ்த்துரை வழங்கினர். நிகழ்ச்சியில் மாவட்ட ஆளுநர் லயன் விஜயலட்சுமி சண்முகவேல் சிறப்பு விருந்தினராக கலந்து கொண்டு சங்கத்தின் அனைத்து ஆவணங்களையும் பார்வையிட்டு ஆய்வு செய்தனர். சிறப்பு அழைப்பாளராக மாவட்ட முன்னாள் ஆளுநர் லயன் சண்முகவேல் கலந்து கொண்டு கண்தான விழிப்புணர்வு மற்றும் இளம்பருவ புற்றுநோய் விழிப்புணர்வு தொடர்பான பிரசுரங்களை வெளியிட்டனர். நிகழ்ச்சியில் இந்திய தபால் துறையில் கும்பகோணத்தில் பணிபுரியும் தனலட்சுமிக்கு சிறப்பு விருது வழங்கி கௌரவிக்கப்பட்டது. சங்கத்தின் செயல்பாடுகள் குறித்த காணொளி திரையிடப்பட்டது. மேலும் மரக்கன்றுகள், குக்கர், கிரைண்டர், மிக்சி ஆகியவை பயனாளிகளுக்கு வழங்கப்பட்டது. மாணவி ஒருவருக்கு ரூபாய் 25,000 கல்வி உதவித்தொகையும், ஸ்நேகம் முதியோர் இல்லத்திற்கு 1 மாதத்திற்கான மளிகை பொருட்களும் வழங்கப்பட்டது. இதில் கும்பகோணம் பகுதியில் உள்ள அனைத்து லயன்ஸ் சங்கங்களின் பொறுப்பாளர்களும் உறுப்பினர்களும் கலந்து கொண்டு சிறப்பித்தனர். நிகழ்ச்சியின் இறுதியில் சங்க பொருளாளர் லயன் ஆனந்தகுமார் நன்றி தெரிவித்தார். சென்னை மாதவரம் பேருந்து நிலையத்தில் நடைபெற்ற போதைக்கு எதிரான விழிப்புணர்வு பேரணியில் கல்லூரி மாணவ மாணவிகள், தன்னார்வலர்கள் கலந்து கொண்டு பொதுமக்கள் மற்றும் பயணிகளிடையே போதையினால் ஏற்படும் தீமைகள் குறித்து விழிப்புணர்வு ஏற்படுத்தினர். சென்னை மாதவரம் பேருந்து நிலையத்தில் தமிழ்நாடு வாலண்டியர்ஸ் அமைப்பு சார்பில் மாதவரம் மாவட்ட காவல்துறை மற்றும் M1 மாதவரம் காவல் நிலையமும் இணைந்து போதைப் பொருள் ஒழிப்பு மற்றும் விழிப்புணர்வு பேரணியை நடத்தினர். தமிழ்நாட்டிற்கு போதை வேண்டாம், எங்களுக்கு போதை கலாச்சாரம் வேண்டாம் என்ற முழக்கத்துடன் நடைபெற்ற விழிப்புணர்வு பேரணியில் ஏராளமான பொதுமக்கள், கல்லூரி மாணவ மாணவிகள் மற்றும் தன்னார்வலர்கள் பங்கேற்று மாதவரம் பேருந்து நிலையத்திற்கு வந்து செல்லும் பொதுமக்கள் மற்றும் வெளி மாநிலங்களில் இருந்து வரும் பயணிகளிடையே போதைப் பொருள் மற்றும் புகையிலை உள்ளிட்ட நச்சு பொருட்களை பயன்படுத்துவதால் ஏற்படும் உடல்நல பாதிப்புகள், புற்றுநோய் உள்ளிட்ட பல்வேறு ஆபத்தான நோய்கள் குறித்தும் எடுத்து கூறி விழிப்புணர்வு ஏற்படுத்தினர். அதன் பின்னர் போதைப் பொருள் ஒழிப்பு உறுதிமொழி ஏற்றனர். இதனிடையே மாதவரம் காவல் நிலையத்தில் பறிமுதல் செய்யப்பட்ட 3,500 கிலோ குட்கா மற்றும் தடை செய்யப்பட்ட புகையிலை பொருட்களை நீதிமன்ற உத்தரவின் அடிப்படையில் கொடுங்கையூர் பகுதியில் கொட்டி அளித்தனர். சென்னையில் உள்ள காவேரி மருத்துவமனையின் 5G ஆம்புலன்ஸ் சேவையை காவல் ஆணையர் அமல்ராஜ் தொடங்கி வைத்தார். சென்னை கத்தீட்ரல் சாலையில் உள்ள தனியார் நட்சத்திர விடுதியில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் சென்னையில் உள்ள காவேரி மருத்துவமனையின் பல்வேறு கிளைகளில் 30க்கும் மேற்பட்ட அதிநவீன ஆம்புலன்ஸ் சேவைகள் இணைக்கப்பட்டன. இந்த ஆம்புலன்ஸ் சேவையை காவேரி மருத்துவமனை நிர்வாக இயக்குனர் மணிவண்ணன் செல்வராஜ் முன்னிலையில் சென்னை காவல்துறை ஆணையர் அமல்ராஜ் தொடங்கி வைத்தார். ஆம்புலன்ஸ்களில் உள்ள CPMS தொழில்நுட்பம் மூலம் நோயாளியின் இரத்த அழுத்தம், இதய துடிப்பு, ஆக்சிஜன் அளவு, சுவாச விகிதம் உள்ளிட்ட முக்கிய உடல்நல குறியீடுகளை மருத்துவர்கள் மருத்துவமனையில் இருந்தபடியே கண்காணிக்கின்றனர். 5G இணைப்பின் மூலம் நோயாளியின் மருத்துவ தகவல் மருத்துவமனைக்கு உடனுக்குடன் அனுப்பப்படுவதுடன் ஆம்புலன்ஸில் உள்ள மருத்துவ குழுவினருக்கு மருத்துவ நிபுணர்கள் தேவையான வழிகாட்டுதல்களையும் வழங்குகின்றனர்.
ஆம்புலன்ஸ் சேவையை தொடங்கி வைத்த பின்னர் காவல்துறை ஆணையர் அமல்ராஜ் உரையாற்றினார். அப்போது காவேரி மருத்துவமனையின் 5G துவக்க நிகழ்ச்சிக்கு வந்திருப்பது மகிழ்ச்சியாக உள்ளது, அழைத்தமைக்கு நன்றி என்று தெரிவித்தார். மேலும் ஆம்புலன்ஸ் என்பது நடமாடும் மருத்துவமனையாகவும் குறிப்பாக 5G ஆம்புலன்ஸ் பயன்பட உள்ளது எனவும், நோயாளிகள் ஆம்புலன்ஸை அழைக்கும் போது ஆம்புலன்ஸிலேயே முதலுதவி சிகிச்சை அமைக்கும் வகையில் 5G ஆம்புலன்ஸ் வழங்க உள்ளது எனவும், சென்னையில் 30 ஆம்புலன்ஸை பல்வேறு இடங்களில் நிறுத்தி இலவசமாக மருத்துவமனைக்கு செல்ல ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளனர் எனவும் காவல்துறை ஆணையர் அமல்ராஜ் தெரிவித்துள்ளார். பெரியமாம்பட்டு சாலையில் நடந்து சென்றவர்கள் மீது லாரி மோதிய விபத்தில் இருவர் சம்பவ இடத்திலேயே உயிரிழந்தனர். கால் முறிவு ஏற்பட்ட நபர் கள்ளக்குறிச்சி மருத்துவமனையில் சிகிச்சைக்காக அனுமதிக்கப்பட்டுள்ளார். கள்ளக்குறிச்சி மாவட்டம் தியாகதுருகம் பேரூராட்சிக்குட்பட்ட பெரியமாம்பட்டு பகுதியில் இன்று அதிகாலையில் இயற்கை உபாதை கழிப்பதற்காக மண் சாலையில் நடந்து சென்று கொண்டிருந்த மூவர் மீது உளுந்தூர்பேட்டையிலிருந்து சென்னை நோக்கி தேசிய நெடுஞ்சாலையில் சென்ற லாரி அதிவேகமாக மோதியது. இந்த விபத்தில் சேகர் மற்றும் பாவாடை ஆகியோர் சம்பவ இடத்திலேயே பரிதாபமாக உயிரிழந்தனர். கால் எலும்பு முறிந்த ஏழுமலை என்பவர் அக்கம் பக்கத்தினர் மீட்டு சிகிச்சைக்காக கள்ளக்குறிச்சி அரசு மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்தனர். இதுகுறித்து தகவல் அறிந்து சம்பவ இடத்திற்கு விரைந்து வந்த தியாகதுருவம் காவல்துறையினர் விபத்தில் உயிரிழந்த இருவரின் உடல்களை மீட்டு பிரேத பரிசோதனைக்காக அரசு மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்தனர். மேலும் வழக்கு பதிவு செய்து தீவிர விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். வானாபுரம் அருகே காதலி உயிரிழந்த துக்கத்தில் காதலனும் தூக்கிட்டு தற்கொலை செய்து கொண்ட சம்பவம் அப்பகுதியில் பெரும் சோகத்தை ஏற்படுத்தியுள்ளது. கள்ளக்குறிச்சி மாவட்டம் வானாபுரம் அருகே உள்ள கானாங்காடு கிராமத்தைச் சேர்ந்த பெருமாளின் மகன் தவசு என்பவர் அதே கிராமத்தைச் சேர்ந்த இளம்பெண் ஒருவரை கடந்த 2 ஆண்டுகளாக காதலித்து வந்துள்ளார். இந்நிலையில் தவசையின் காதலை அந்த பெண்ணின் குடும்பத்தினர் ஏற்க மறுத்ததாக கூறப்படுகிறது. இதனால் மனமுடைந்த அந்த இளம்பெண் கடந்த சில நாட்களுக்கு முன்பு தூக்கிட்டு தற்கொலை செய்து கொண்டார். காதலி உயிரிழந்த சம்பவத்தால் பெரும் துயரத்தில் இருந்த தவசி பெங்களூரில் உள்ள தனது அண்ணன் வீட்டில் தங்கியிருந்த நிலையில் இன்று காலை கானாங்காடு கிராமத்தில் உள்ள தனது வீட்டிற்கு தவசி வந்துள்ளார். காதலியின் நினைவால் மனமுடைந்த நிலையில் இருந்த அவர் வீட்டின் பின்புறம் உள்ள மரத்தில் தூக்கிட்டு தற்கொலை செய்து கொண்டார். இது குறித்து தகவல் அறிந்த வடபொன்னப்பரப்பி காவல்துறையினர் சம்பவ இடத்திற்கு விரைந்து சென்று தவசியின் உடலை மீட்டு பிரேத பரிசோதனைக்காக கள்ளக்குறிச்சி அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்தனர். மேலும் வழக்கு பதிவு செய்து சம்பவம் தொடர்பாக விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். திருவெண்ணெய்நல்லூர் அருகே உள்ள கீரிமேடு ஊராட்சியை தனி வருவாய் கிராமமாக அறிவிக்க கோரி கிராம பொதுமக்கள் இன்று நூதன முறையில் மாரடித்து ஒப்பாரி வைத்து கண்டன ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். விழுப்புரம் மாவட்டம் கீரிமேடு ஊராட்சியில் கடந்த 1984ஆம் ஆண்டு அரும்பட்டு ஊராட்சியிலிருந்து பிரிக்கப்பட்டு தனி ஊராட்சியாக அறிவிக்கப்பட்டதாக கிராம மக்கள் தெரிவிக்கின்றனர். மேலும் கீரிமேடு ஊராட்சிக்கென அரசு பிரித்து வழங்கியுள்ள புல எண்கள் மற்றும் வரைபட ஆவணங்களின் அடிப்படையில் ஊராட்சி எல்லையை முறையாக அளந்து அத்துக்காட்டி கீரிமேடு ஊராட்சியை தனி வருவாய் கிராமமாக அறிவிக்க வேண்டும் என பொதுமக்கள் நீண்ட காலமாக கோரிக்கை விடுத்து வந்துள்ளனர். இது தொடர்பாக தமிழக அரசு மற்றும் சம்பந்தப்பட்ட அதிகாரிகளிடம் பலமுறை மனுக்கள் அளித்தும் பல்வேறு கட்ட போராட்டங்கள் நடத்தியும் இதுவரை எந்த ஒரு உரிய நடவடிக்கையும் எடுக்கவில்லை என கிராம மக்கள் குற்றம் சாட்டுகின்றனர். மேலும் தங்களது கோரிக்கையை அரசின் கவனத்திற்கு கொண்டு செல்லும் வகையில் கீரிமேடு கிராம மக்கள் மாரடித்து ஒப்பாரி வைத்து நூதன முறையில் கண்டன ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். தியாகதுருகம் அடுத்த குரூர் கிராமத்தில் ஆட்டுப்பட்டியில் மின்கம்பி அறுந்து விழுந்து மின்சாரம் பாய்ந்ததில் பட்டியிலிருந்த 68 ஆடுகள் உயிரிழந்த சம்பவம் அப்பகுதியில் பெரும் சோகத்தை ஏற்படுத்தியுள்ளது. கள்ளக்குறிச்சி மாவட்டம் தியாகதுருகம் அருகே உள்ள குரூர் கிராமத்தில் அசக்களத்தூர் கிராமத்தைச் சேர்ந்த சுந்தர்ராஜ் என்பவர் ஆட்டுப்பட்டி அமைத்திருந்தார். நேற்று பெய்த சூறை காற்றுடன் பெய்த கனமழையின் காரணமாக மின்கம்பத்தில் இருந்து மின்கம்பி அறுந்து விழுந்ததில் 68 ஆடுகள் மின்சாரம் பாய்ந்து சம்பவ இடத்திலேயே உயிரிழந்தது. ஆடுகள் கத்திக் கொண்டிருந்த சம்பவத்தை கேட்டு எழுந்து வந்த ஆட்டுப்பட்டி உரிமையாளர் சுந்தரராஜன் ஆடுகள் கத்திக் கொண்டிருந்த சம்பவத்தை கேட்டு எழுந்து வந்த ஆட்டுப்பட்டி உரிமையாளர் சுந்தரராஜன் ஆடுகள் துடித்துக் கொண்டிருந்ததை கண்டு மின்சாரத்துறையினருக்கு தகவல் தெரிவித்ததின் பேரில் மின்வாரிய பணியாளர்கள் மின்சாரத்தை நிறுத்தினர்.
அதன் பின்னர் ஆட்டுப்பட்டியில் அருகே சென்று பார்த்தபோது அனைத்து ஆடுகளும் உயிரிழந்ததைக் கண்டு அதிர்ச்சி அடைந்தார். இதுகுறித்து தகவல் அறிந்து சம்பவ இடத்திற்கு சென்ற வரஞ்சரம் காவல்துறையினர் ஆடுகள் இறந்ததை பார்வையிட்டு வழக்கு பதிவு செய்து விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். காட்டுமன்னார் கோவில் வர்த்தகர்கள் சங்கம் சார்பில் நடைபெற்ற 74ஆம் ஆண்டு விழாவில் 10 மற்றும் 12ஆம் வகுப்புகளில் சிறந்த மதிப்பெண்கள் எடுத்த மாணவர்களுக்கு ரொக்கப் பரிசு வழங்கப்பட்டது. கடலூர் மாவட்டம் காட்டுமன்னார் கோவிலில் வர்த்தகர்கள் சங்கம் சார்பில் 74ஆம் ஆண்டு விழா மற்றும் பொதுக்குழு கூட்டம் நடைபெற்றது. கூட்டத்திற்கு வர்த்தகர்கள் சங்க தலைவர் காமராஜ் தலைமை தாங்கினார். கௌரவ தலைவர் ஸ்ரீவாச நாராயணன், துணைத் தலைவர்கள் கிருபானந்தம், அன்பழகன், பாலு, திருஞான சம்பந்தம், திருவேங்கடம் ஆகியோர் முன்னிலை வகித்தனர். கூட்டத்தில் பங்கேற்றவர்களை செயலாளர் உபயதுல்லா வரவேற்றார். கூட்டத்தில் 10 மற்றும் 12ஆம் வகுப்புகளில் முதல் மதிப்பெண்கள் பெற்ற வணிகர்களின் குழந்தைகளுக்கு ரூபாய் 7,000, 5,000, ரூபாய் 3,000 என 6 நபர்களுக்கு ரொக்க பரிசு வழங்கப்பட்டது. இதேபோன்று பேரூராட்சியில் பணியாற்றும் அனைத்து தூய்மை பணியாளர்களையும் பாராட்டி பரிசுகள் வழங்கப்பட்டது. சிறப்பு அழைப்பாளர்களாக பேரூராட்சி மன்ற தலைவர் கணேசமூர்த்தி, தமிழ்நாடு வணிகர் சங்கங்களின் பேரமைப்பு மண்டல தலைவர் சண்முகம், மாநில துணைத் தலைவர் துரைராஜ், மாவட்ட செயலாளர் வீரப்பன், பொருளாளர் சேகர், சட்ட ஆலோசகர் சீதாராமன், சுற்றுவட்டார பகுதி வர்த்தக சங்க தலைவர்கள் மேன்சுருட்டி ராஜா, ஜெயராமன், மேலனி குழி, சேனாதிபதி, சிதம்பரம், அப்துல் ரியாஸ், அரியலூர் கந்தசாமி, நெடுஞ்சேரி நடராஜன், சேந்தியாத்தோப்பு ராமகிருஷ்ணன் மற்றும் ஆலோசனை குழு நிர்வாகிகள் தேவராஜன், சின்னமணி, அம்ஜத் கான் உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டனர். நிகழ்ச்சியின் முடிவில் வர்த்தகர்கள் சங்க பொருளாளர் ராஜாராமன் நன்றி தெரிவித்தார். ஆடி அமாவாசையை முன்னிட்டு பொள்ளாச்சி ஆனைமலை மாசாணியம்மன் திருக்கோவிலில் அதிகாலையிலேயே ஆயிரக்கணக்கான பக்தர்கள் நீண்ட வரிசையில் காத்திருந்து சாமி தரிசனம் செய்தனர். ஆடி மாதத்தில் அனைத்து அம்மன் கோவில்களிலும் சிறப்பு பூஜைகள் நடைபெற்று வரும் நிலையில் பொள்ளாச்சி ஆனைமலை மாசாணியம்மன் திருக்கோவிலில் மிகவும் பிரசித்தி பெற்ற கோவில் என்பதால் செவ்வாய், வெள்ளி, அமாவாசை போன்ற விசேஷ தினங்களில் சிறப்பு வழிபாடுகள் நடைபெற்று வருகிறது. அந்த வகையில் ஆடி அமாவாசையை முன்னிட்டு அதிகாலையில் 3 மணிக்கு கோவிலின் நடை திறக்கப்பட்டு மாசாணியம்மனுக்கு 18 வகையான மூலிகை திரவியங்களால் அபிஷேக ஆராதனைகள் நடைபெற்றதைத் தொடர்ந்து சிறப்பு அலங்காரத்தில் உள்ள அம்மனை தரிசிக்க நீண்ட வரிசையில் ஆயிரக்கணக்கான பக்தர்கள் காத்திருந்து சாமி தரிசனம் செய்தனர். மேலும் பக்தர்களை தங்கள் வேண்டுதலை நிறைவேற்றும் விதமாக கொடிக்கம்பம் அருகே தீபங்கள் ஏற்றியும் வேண்டுதல் சீட்டை கட்டியும் பில்லி சூனியத்திலிருந்து விடுபட நீதி தேவதையின் மீது மிளகாய் அரைத்து பூசியும் பொதுமக்கள் வழிபாடு செய்தனர். பக்தர்களின் கூட்டம் அதிகாலையிலேயே அதிக அளவில் திரண்டதால் பக்தர்களின் பாதுகாப்பு நலன் கருதி தடுப்புகள் அமைக்கப்பட்டுள்ளது. 100க்கும் மேற்பட்ட காவல்துறையினர் மற்றும் தீயணைப்புத் துறையினர் பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டனர். ஆடி அமாவாசையை முன்னிட்டு திருமூர்த்தி மலையில் ஆயிரக்கணக்கான பக்தர்கள் திரண்டு தங்களின் முன்னோர்களுக்கு தர்ப்பணம் செய்துவிட்டு மும்மூர்த்திகளை வழிபட்டனர். திருப்பூர் மாவட்டம் உடுமலைப்பேட்டையில் உள்ள திருமூர்த்தி மலையில் பிரம்மா, சிவன், விஷ்ணு திருக்கோவில் மும்மூர்த்தி ஸ்தலமாக அமைந்துள்ளது. இக்கோவிலில் ஆடி அமாவாசையை முன்னிட்டு அமனலிங்கேஸ்வரருக்கு அதிகாலையில் அபிஷேக ஆராதனைகளுடன் சிறப்பு பூஜைகள் நடைபெற்றது. இந்நிலையில் சுற்றுலா பயணிகள், பக்தர்கள் புனித நீராடி முன்னோர்களுக்கு தர்ப்பணம் செய்தனர். பக்தர்கள் கூட்டத்தை கட்டுப்படுத்த சிங்கப்பெண் அதிரடிப்படையினர் உள்ளிட்ட காவல்துறையினர் பலத்த பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டனர். குளிக்க தடை செய்யப்பட்டுள்ள பகுதியில் பேரிகார்டுகள் அமைக்கப்பட்டுள்ளனர். ஆடி அமாவாசை சிறப்பு வாய்ந்த நாள் என்பதால் பொதுமக்களின் நலன் கருதி பேருந்துகள் இயக்கப்பட்டது. ஆடி அமாவாசை தினத்தில் ஏராளமான பொதுமக்கள் தங்களின் முன்னோர்களுக்கு தர்ப்பணம் செய்துவிட்டு மும்மூர்த்திகளை வழிபட்டனர். சேலம் ஆட்டையாம்பட்டி எட்டுப்பட்டியில் உள்ள ஸ்ரீ பெரிய மாரியம்மன் திருக்கோவிலில் தேர் திருவிழா வெகு விமரிசையாக நடைபெற்றது. சேலம் ஆட்டையாம்பட்டி எட்டுப்பட்டியில் அமைந்துள்ள ஸ்ரீ பெரிய மாரியம்மன் திருக்கோவிலில் ஆடி மாதம் 27ஆம் நாள் புதன்கிழமை காலை பூ மிதித்தல் விழா சிறப்பாக நடைபெற்றது. அதனைத் தொடர்ந்து திருத்தேரோட்ட விழா நடைபெற்றது. விழாவில் ஏராளமான பக்தர்கள் கலந்து கொண்டு திருத்தேரை வடம்பிடித்து இழுத்து ஸ்ரீ பெரிய மாரியம்மனை வழிபட்டனர். அதனைத் தொடர்ந்து 28ஆம் நாள் வியாழன்கிழமையன்று காலையில் பொதுமக்கள் பொங்கல் வைத்து ஆடு, கோழிகளை பலியிட்டு ஸ்ரீ பெரிய மாரியம்மனுக்கு நேர்த்திக்கடன் செலுத்தினர். இதனைத் தொடர்ந்து கம்பம் வழி அனுப்புதல் நிகழ்ச்சி மாலையில் நடைபெற்றது.
திருவிழாவிற்கான ஏற்பாடுகளை தர்மகர்த்தா ராஜ்மோகன் மற்றும் கோவில் நிர்வாகத்தினர் சிறப்பாக செய்திருந்தனர். மீண்டும் ஜெம் தலைப்பு செய்திகள். நீட் விவகாரத்தில் விவாதம் நடத்துவது தொடர்பாக எதிர்க்கட்சிகளிடம் ஆலோசிக்க வேண்டும். மக்களவை சபாநாயகருக்கு கடிதம் எழுதினார் மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷா. தொகுதி மறுவரையறைக்கு எதிராக முதலமைச்சர் ஜோசப் விஜய் கொண்டு வந்த தனி தீர்மானம் சட்டப்பேரவையில் நிறைவேற்றம். தமிழக சட்டப்பேரவையில் பாடல், கவிதை, குட்டி கதையை மேற்கோள் காட்டி முதலமைச்சர் ஜோசப் விஜயை பாராட்டினார் நிதியமைச்சர் மரிய வில்சன். தமிழக சட்டசபைக்கு நாளை 13ஆம் தேதியிலிருந்து 4 நாட்கள் விடுமுறை. 17ஆம் தேதி மானிய கோரிக்கை விவாதம் நடைபெறும் என அறிவிப்பு. மராட்டியத்தில் மும்பை நகரில் ஏற்பட்ட நிலச்சரிவில் சிக்கி உயிரிழந்தோர் எண்ணிக்கை 7ஆக உயர்வு. இத்துடன் ஜெம் செய்திகள் நிறைவடைகின்றன. மீண்டும் ஜெம் செய்திகள் இரவு 12 மணிக்கு. உடனுக்குடன் செய்திகளை காண gemlive.tv என்ற இணையதளத்தில் இணைந்திருங்கள். நன்றி, வணக்கம். ஆடி தள்ளுபடி அத்தனை பேரும் அள்ளும்படி. 6 முதல் 60% வரை ஆடித் தள்ளுபடியுடன் சூப்பர் சரவணா ஸ்டோர்ஸ், சென்னை, மதுரை, கோவை.